அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன். இன்று நாம் எதை பற்றி காண இருக்கிறோம் என்றால், வீட்டில் வறுமை தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பதிவுல காண இருக்கிறோம். வாங்க உறவுகளை விரிவா பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா, கையில காசு இருந்தாலும் பையில தங்கலையே என்ற கவலை இன்றும் பலருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு, வருமானத்தில இருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் என்று நினைச்சா கூட பலராலும் முடியறது இல்ல. தொடர்ந்து பல கஷ்டம் வந்து கொண்டேதான் இருக்கு. இதற்கு என்ன காரணம் என்று எவ்வளவு யோசிச்சாலும் அதற்கு விடை கிடைக்கிறது இல்ல. இந்த நிலைமையத்தான் வீட்டில உள்ள பெரியவங்க கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இந்த கண் திருஷ்டி நீங்க என்ன செய்யணும்? ஒருவர் பார்க்க எவ்வளவு நன்றா இருந்தாலும், நல்ல வேலையில இருந்தாலும் அவர்களை பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கண் திருஷ்டி. அந்த பொறாமப்படுறதுக்கு பேருதான் கண் திருஷ்டி. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல 2ஆம் வீட்டில் சனி அமர்ந்து இருந்தாலும் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அது கையில தங்காது. இந்த நிலைமை மாற வீட்டுல பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் ஒரு மஞ்சள் துணியில மூட்டையா கட்டி குபேர மூலையில வச்சு தீபம் காட்டி பூஜித்து வந்தா வீட்டுல எப்போதும் குறையாம செல்வம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் போது 2 திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. அந்த மாதிரி செய்தா செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கிற சக்தி அந்த தீபத்துக்கு உண்டு. இன்னொன்னு, மகாலட்சுமியின் வாசம் நிறைஞ்சிருக்கிற லவங்கம்பட்டை குச்சியில 10 ரூபாய் தாளை சொருகி வச்சு அதனை உங்க பணப்பெட்டியிலயோ இல்ல பர்சுலயோ பேக்லயோ இல்ல வீட்டுல பூஜை அலமாரியிலயோ வச்சிருங்க. இப்படி செய்யறதுனால உங்களிடம் செல்வம் குறையாம இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னொன்னு செய்யலாம். நம்ம பணம் வைக்கிற பர்சுல 2 புதினா இலைகளை எப்போதும் வச்சிருக்கணும். அப்படி நம்ம பர்சுல அந்த 2 புதினா இலைய வைக்கும் போது பணம் குறையாம இருந்து கொண்டே இருக்கும். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி விட வேண்டும். அதாவது புதினா இலையை எப்போதும் ஃப்ரெஷ்ஷா தான் வைத்துக் கொண்டிருக்கணும். எதை செய்யணும்னு நம்ம பார்த்தோம். இனிமே எதை செய்யக்கூடாத செயல்னு நம்ம இப்ப பாப்போம். சரிங்களா? வீட்டுல யாருக்காவது பரிமாறும் போது சாதம், உப்பு, நெய் இந்த பொருட்களை எல்லாம் கையால பரிமாறக்கூடாது. அப்படி செய்தா மாமிசத்தை பரிமாறுவதற்கு சமங்க. இதனாலதான் வீட்டுல தரித்திர நிலை உண்டாகும். இரவு நேரங்கள்ல வீட்டுல பூஜை செய்து முடிச்சதும் உடனே வீட்டை பெருகி சுத்தம் பண்ண கூடாது. அப்படி செய்தா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி வெளியே சென்றுவா. அது தரித்திர நிலைய மட்டுமே நினைச்சிருக்கும். அதே போல வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூளை முடுக்குகள்ல சேர்த்து வைக்க கூடாது. இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலையாகும். இந்த மாதிரி செயல்களை செய்யும் போது வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டா. யாருக்கேனும் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வாசல் படிக்கு வெளியே நின்னு கொடுக்க கூடாது. அந்த மாதிரி செய்தா உங்களோட அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கு சென்றுடும். வீட்டுல அத்தியாவசிய பொருள் உப்பு, பால், பருப்பு போன்ற பொருட்கள் என்றும் குறையாம பார்த்திருக்கணும். இது போல அத்தியாவசிய பொருட்களை குறைய விட்டாலும் வீட்டுல தரித்திர நிலை இருக்கும், செல்வம் சேராது. இப்படி உங்களின் அன்றாட செயல்களை சரிவர மாற்றிக்கொண்டால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலை நீங்கி பணம் பெருகி கொண்டே இருக்கும். இது போன்று மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.